So, very good morning to you all, and welcome to our functional medicine clinical round case study. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம கிளினிக்கல் கேஸ் ஸ்டடியில் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசனுடைய டிஃபரன்ஷியல் டயக்னாசிஸ் பார்ட்டு அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் ஹோலிஸ்டிக் மெடிசின் கொடுத்து ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் சோர்வு அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருந்து எப்படி ஒரு பேஷண்ட்டை மீட்டெடுக்கிறோம், இதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபங்க்ஷனல் மெடிசன் நாலேஜ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதை எப்படி நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்றத பத்திய ஒரு தொகுப்பு தான் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிளினிக்கல் ரவுண்ட் கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்றது. இது ரெகுலராகவே ஒவ்வொரு கண்டிஷனுக்குமே நம்ம பார்ப்போம். ஸோ அதனால ஃபங்க்ஷனல் மெடிசன் கிளாஸ் வரக்கூடிய April 5 ஆரம்பிக்கிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் பத்தியும் அதனுடைய சார்பு இணை மருத்துவ சிகிச்சை முறைகள் அதுவும் தெரிஞ்சுக்குவீங்க. அதை தாண்டி இந்த டிஃபரன்ஷியல் டயக்னாசிஸ் எப்படி நம்ம இதை அணுகிறது, ஒரு நோய் நிலைகள்ல எப்படி நம்ம ஆராய்ந்து அதுல உள்ள போய் பார்த்து அதுல இருக்கக்கூடிய குறை நிறைகளை நம்ம எப்படி கையாண்டு ஒரு நோயாளிக்கு அவருடைய நோய் நிலைகள்ல இருந்து மீட்டெடுத்து மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றது, மருந்து மாத்திரைகள் இல்லாம அப்படின்றது பாக்குறது தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் மெடிசனுடைய ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இதெல்லாம். சரி, ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேஸ் டிஸ்கிரிப்ஷன். இன்னைக்கு பார்க்க போற கேஸ் என்ன அப்படின்னா ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் சோர்வு. ஒரு 52 வயது பெண்மணி இவங்க வர்றாங்க நம்ம கிட்ட, அதிகமாக உடல் சோர்வு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதற்கான சிகிச்சை முறைகளை நாம் துவங்குவதற்கு முன்பாக அவங்களுடைய உடல்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருக்கும் அப்படின்றத கண்டறிவதற்கு மிகவும் முக்கியமாக நம்ம இந்த ரத்த பரிசோதனையை நம்ம முதன்மையாக எடுத்துக்கொள்வோம். அப்ப இந்த ரத்த பரிசோதனைகளை நம்ம கொடுக்கறதன் மூலியமாக நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன, கேஸ் பத்தின டிஸ்கிரிப்ஷன், அடுத்து என்ன மாதிரி டயக்னோசிஸ் நம்ம பண்றோம், மூன்றாவதாக நம்மளுடைய கமெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன், நம்ம எதை அதுல இந்த டயக்னோசிஸ்ல எதை நம்ம பார்த்தோம் அதை பற்றிய நம்மளுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் ரிசல்ட்ஸை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றது. அடுத்து ஒர்க்கிங் டயக்னோசிஸ், அந்த டயக்னோசிஸ் நம்ம எப்படி பண்ணோம், ட்ரீட்மெண்ட் எப்படி டிசைட் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பத்தின டிஸ்கிரிப்ஷன் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கேஸ் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கன்சல்டேஷன் வரும்போது அந்த விமன், அவங்க லேடி ஒருத்தங்களுக்கு 52 வயது இருக்க ஒருத்தங்க வர்றாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு சிம்டம் பாடியில அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லா ஹெல்த்தியா இருக்கேன் சார், மிச்சபடி எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு உடல்லாம் மிகவும் சோர்வாக இருக்குது, அசதியாகவே இருந்துகிட்டு இருக்குது, உடல் வலி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் கேஸ். சரிங்களா? அடுத்து ஒரு 4 monthsக்கு முன்னாடி கன்சல்டிங் அப்ராக்சிமேட்டா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அப்போ வரும்போது இந்த சிம்டம் அவங்க கிட்ட இல்ல. சோ இப்ப பிரைமரியா இவங்களுக்கு என்ன ஒரு டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் டெஸ்டும் சீரம் B12 டெஸ்டும் எடுத்திருக்காங்க. இது நான் சொல்றது 3 மாதத்திற்கு முன்னாடி இவங்க ஏற்கனவே ஒரு மருத்துவரிடம் சென்ற போது இதே பிரச்சனைக்காக அவங்களுக்கு சிபிசி டெஸ்ட் எழுதி கொடுத்திருக்காங்க. இந்த சிபிசி டெஸ்டோட சேர்த்து சீரம் B12 டெஸ்டும் சேர்த்து எழுதி கொடுத்திருக்காங்க. சிபிசின்றது என்னது, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் டெஸ்ட். இதோட சேர்த்து சீரம் B12 டெபிஷியன்சி இருக்குதா இல்லையான்றத பாத்துக்கிறதுக்காகவும் அந்த டெஸ்ட் B12 டெஸ்டும் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த பிசிஷியன்ஸ் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் பார்த்திருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த வேல்யூஸ் பூராமே நார்மலாக வந்திருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ பிளட் டெஸ்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இதுல. ஸோ இந்த சிபிசியினுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிசி இந்த ஆர்பிசி செல் பேக்டு செல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்பிசியினுடைய செல்லுடைய வால்யூம் எவ்வளவு இருக்குதுல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.9 இருக்கு இந்த சிபிசி ரிப்போர்ட் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலா 4 to 5.4 வரைக்கும் இருக்கிறதுன்றது நார்மல் ரேஞ்ச். ஸோ ஆல்மோஸ்ட் நியர் நார்மல். இதை நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். நார்மலா இருக்கு ஆர்பிசி, அவங்களுக்கு ரெட் பிளட் கார்பசல்ஸ் நார்மல். ஹெச்பி வேல்யூ பாத்தீங்க, ஹீமோகுளோபின் வேல்யூ பாத்தீங்கன்னா 14.3 இருக்கு. ஸோ நார்மலா 11.5 to 15.5 grams per deciliter இருந்தாலே நார்மல். ஸோ அவங்களுக்கு நார்மல் வேல்யூ.
அடுத்து இந்த ஹெமட்டோகிரிட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ்ல 36.4 இருக்கு. ஹெமட்டோகிரிட்ன்றது நம்ம அந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாபர்ஸ் சேம்பர் இருக்கும், அதுல வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஆர்பிசி பார்ப்பாங்க. ஸோ இந்த ஹெமட்டோகிரிட் வேல்யூல வந்து பாத்தீங்க அப்படின்னா 36.4 இருக்கு. ஸோ நார்மல் வேல்யூ 36 to 48% இருந்தா நார்மல். பட் இவங்களுக்கு அதுவும் நார்மலா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எம்சிவின்னு நம்ம சொல்லக்கூடிய மீன் கார்பஸ்குலார் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீன் கார்பஸ்குலார் வால்யூம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 87 இருக்கு. ஸோ நார்மலா வந்து 80 to 100 எஃப்எல் இருந்தாலே அது நார்மல் அப்படின்னு தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கோம். ஸோ இவங்களுக்கு இந்த வேல்யூ வந்து நார்மலா தான் இருக்கு. இது எதுக்காக நம்ம பாக்குறது அப்படின்னா இவங்களுக்கு அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையினால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு இருக்கிறதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான டெஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்ட் போட்டை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எம்சிஹெச்ன்னு சொல்லக்கூடியது மீன் கார்பஸ்குலார் ஹீமோகுளோபின். அப்ப எம்சிவி வேல்யூ நார்மலா இருக்கு. எம்சிஹெச் நம்ம சொல்லக்கூடிய மீன் கார்பஸ்குலார் ஹீமோகுளோபின் வேல்யூ பாத்தீங்கன்னா 31.7 இருக்கு. எவ்வளவு இருந்தா நார்மல்? 27 to 31 பிகோகிராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நார்மல். ஸோ நார்மல் ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. ஸோ இதுவுமே நார்மல். இதுல ஒரு விஷயம் நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த எம்சிவி வேல்யூ சொல்றோம் பாத்தீங்களா, இது அனிமியா இருக்கா இல்லையா, ரத்த சோகை இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இந்த எம்சிவி. ஸோ இது வந்து ஒரு 80க்கு கீழே இருக்குது. இப்ப இவங்களுக்கு எம்சிவி வந்து 87 இருக்குது. நார்மல் வந்து 80 to 100 சொன்னேன். இப்ப 80க்கு கீழே இருக்குது அப்படின்னா இதை வந்து என்ன கிளாசிபிகேஷன்ல கொண்டு வருவாங்கன்னா மைக்ரோசிஸ்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப மைக்ரோசிஸ்டிக் பிளட் கவுண்ட் வந்து மைக்ரோசிஸ்டிக்னா ரொம்ப கம்மியாச்சு அதனுடைய வேல்யூ. அப்ப இதை வந்து மைக்ரோசிஸ்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். இதை இப்ப இவங்களுக்கு இருக்கிற கண்டிஷன் பாத்தீங்கன்னா 87. அப்ப 80 to 100 இருந்தா இதை வந்து நார்மோசைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மைக்ரோசைட்டிக், நார்மோசைட்டிக். மைக்ரோசைட்டிக் அப்படின்னா அளவு கம்மியாயிருச்சுன்னா மைக்ரோசைட்டிக்னு மென்ஷன் பண்ணுவாங்க பிளட் ரிப்போர்ட்ல. அதே அளவு நார்மலா இருந்துச்சுன்னா நார்மோசைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஜாஸ்தியாக போயிருச்சு, 100 தாண்டிருச்சு அப்படின்னா மேக்ரோசைட்டிக், செல்ஸ் பூராமே பெருசா இருக்குது, மேக்ரோசைட்டிக் கண்டிஷன்ல இருக்குது. இதுதான் மீன் கார்பஸ்குலார் வால்யூமோட கால்குலேஷன் அவுட்புட் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இவங்களுக்கு இருக்கிறது வந்து என்னது? நார்மோசைட்டிக், நார்மலா இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப இந்த எம்சிவி வேல்யூ ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல நம்ம இதை பார்ப்போம். இந்த எம்சிவி வேல்யூ வந்து ஹையா இருக்குதுன்னு வச்சுக்கோ. இது யாருக்கு ஹையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த விட்டமின் B12 டெபிஷியன்சியும் ஃபோலிக் ஆசிட் டெபிஷியன்சியும் இருக்குதோ. ஃபோலிக் ஆசிட்ன்றது விட்டமின் B9. அப்ப B9 அண்ட் B12 டெபிஷியன்சி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்குலாம் இந்த எம்சிவி வேல்யூன்றது கூட இருக்கும், ஹையா இருக்கும். சோ இவங்களுக்கு வந்து அனீமியா இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்றோம், எம்சிஹெச் அடுத்ததாக வந்து மீன் கார்பஸ்குலார் ஹீமோகுளோபின் வேல்யூ நம்ம பார்ப்போம். அப்ப இந்த எம்சிவி வேல்யூ வந்து வேற விஷயங்களே நம்மளுக்கு வந்து உணர்த்தும். ஒண்ணு B12 கம்மியா இருக்கிறது, ஃபோலிக் ஆசிட் டெபிஷியன்சி இருந்தாலும் இது வந்து கம்மியாகும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கல்லீரல் லிவர்ல டிசீஸ் இருக்குது, லிவர் டிசீஸ் அப்படின்றது இருக்குன்னு வைப்போம் ஏதோ ஒண்ணு. அப்ப இந்த லிவர்ல ஒரு பிரச்சனை இருந்தாலுமே இந்த எம்சிவி வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளக்சுவேட் ஆக ஹையா இருக்கும் எம்சிவி வேல்யூ. அடுத்த விஷயம் ஹைப்போதைராய்டு பேஷன்ஸ். தைராய்டு இருக்கு பாத்தீங்களா, இவங்க வந்து ஹைப்போதைராய்டு பேஷன்ஸா இருந்தாங்களும் இவங்களுக்கு எம்சிவி வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையா இருக்கும். அடுத்து மிகவும் முக்கியமாக இந்த எம்சிவி வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கையில இவங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு ஏபிளாஸ்டிக் அனிமியா அப்படின்ற நோயோட இருக்கலாம். இந்த ஏபிளாஸ்டிக் அனிமியான்ற இந்த வேர்டை வந்து இப்ப நீங்க அநேக பேர் கேட்டிருப்பீங்க. ஏன்னா ஹுசைனி அப்படின்ற அந்த ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இல்லையா, ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். இப்ப கூட அவர் இறந்துட்டார். அவர் இறந்தது கூட இந்த ஏபிளாஸ்டிக் அனிமியானாலதான். ஸோ இந்த எம்சிவி வேல்யூ வந்து ரொம்ப ஹையா இருக்கும்போது டாக்டர்ஸ் வந்து அதை சஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்னவாக இருக்குன்றது. இப்ப நார்மல் எம்சிவி வேல்யூ அப்படின்றது 80 to 100 இருந்தா நார்மல். இப்ப இவங்களுக்கு 200, 300, 400 எல்லாம் போகும்போது டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இதை ஒரு ஹையர் ரேஞ்ச் ஆஃப் சசப்டபிலிட்டிக்குள்ள கொண்டு போய் இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இது லிவர் டிசீஸா இல்ல இவங்களுக்கு ஏபிளாஸ்டிக் அனிமியா இருக்குதா அப்படின்றத ஒரு டெசிஷனுக்கு வர முடியும். பட் பேஸ் லைன்ல பார்க்கும்போது இது B12 டெபிஷியன்சி அண்ட் ஃபோலிக் ஆசிட் டெபிஷியன்சினால வரக்கூடியது.
அப்ப இந்த நார்மோசைட்டிக்கா இருக்க வேண்டியது ஒண்ணு மைக்ரோசைட்டிக்கா மாறுது, இல்ல மேக்ரோசைட்டிக்கா மாறுது. மேக்ரோசைட்டிக்ன்றது அதிகமாக போயிடுறது. இப்ப லோ வால்யூம் இப்ப கம்மி ஆயிடுச்சுன்னு வைப்போம். இப்ப மேக்ரோசைட்டிக் நான் சொன்னேன் ஹை எம்சிவி இருக்குதுன்னு. இந்த மீன் கார்பஸ்குலர் வால்யூம் வந்து ஹையா இருக்கு, 100 தாண்டிடுச்சுன்னா இப்ப நான் சொன்ன கண்டிஷன் என்னென்ன, B12 டெஃபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, லிவர் டிசீஸ் இருந்தாலும் நடக்கும், ஹைப்போதைராய்டிசம் இருந்தாலும் வரும், ஏப்ளாஸ்டிக் அனிமியா இருந்தாலும் வரும். இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் இந்த கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமே நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து லோ எம்சிவின்னு சொல்லுவோம். இப்ப இதே எம்சிவி வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு, அதாவது 80க்கும் கீழே வந்துருச்சு. இப்ப இவங்களுக்கு எதனால அந்த 80க்கு கீழே வந்திருக்கும் இந்த எம்சிவி வேல்யூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு இவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனிமியா அப்படின்றது இருக்கலாம். சரிங்களா, இரும்பு சத்து பற்றாக்குறை. அப்ப அயன் டெஃபிஷியன்சி அனிமியா இருக்கலாம், இல்ல தாலசீமியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணு குறைபாடுகள் நோய்கள் உண்டாகிறதுக்கான ஒரு இது அது. ஸோ தாலசீமியா அப்படின்னு சொல்லுவோம் அது. அடுத்து சிடரோபிளாஸ்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லுவோம், ரத்த சிகப்பணுக்களின் குறைபாடு இது சிடரோபிளாஸ்டிக் அனிமியா. அடுத்து காப்பர் டெஃபிஷியன்சி இருந்தாலுமே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருந்தாலுமே இது வரும். ஸோ மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். இப்ப இவங்களுடைய அடுத்த சீரம் டெஸ்ட் அப்படின்றோம். இப்ப பிளட்ல இருக்கக்கூடிய சீரம் டெஸ்ட்ல இப்ப அயன் பாக்குறோம். இப்ப அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பார்க்கும்போது இவங்களுடைய சீரம் அயன் வந்து பாத்தீங்கன்னா 60 to 170 மைக்ரோகிராம் பெர் டெசிலிட்டர் இருந்தா நார்மலா இருக்கு. 131 இருக்கு சீரம் அயன். ஸோ நம்ம இவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனிமியான்றத கூட நம்ம இதை வந்து உறுதி செய்ய முடியல. சரி, அடுத்து வந்து இந்த சீரம் B12 எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். ஸோ விட்டமின் B12 அளவு எவ்வளவு இருக்கு சீரத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 322 இருக்கு. அப்ப நார்மல் வேல்யூ வந்து B12 எவ்வளவு இருக்கணும் சராசரியாக சீரத்துல அப்படின்னா ஒரு 200ல இருந்து ஒரு 1000 NG பெர் லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம், நானோகிராம்ஸ் பெர் லிட்டர். இப்ப இதுல பார்க்கும்போது 322 நார்மலா இருக்கு. அப்ப சீரம் டெஸ்டும் நார்மல். இவங்களோட பிளட் ப்ரொஃபைல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எல்லாமே நார்மலா இருக்கு. அப்ப உடல் அசௌகரியம், அந்த சோர்வு, உடல் வலி ஏன் வருது அப்படின்றத நம்ம வந்து இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். ஸோ இப்ப டயக்னோசிஸ் ப்ராசஸ், இப்ப எப்படி இதை டயக்னோஸ் பண்ண போறீங்க நீங்க? ஸோ ஒரு நேச்சுரோபதிஸ்டாகவோ ஒரு டாக்டர்ஸாவோ நம்மளுடைய அணுகுமுறை டயக்னோசிஸ் இல்லையா? ஸோ சிம்டமேட்டிக் அசஸ்மெண்ட் அண்ட் பேஷண்ட் டயக்னோசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ல நம்மளுடைய பிளட் பேனல் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ப்ரொஃபைலை ரீட் பண்ணி பார்த்ததுல நாம கண்டுபிடித்ததை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டை துவங்க போகிறோமா, இல்ல நாம பார்த்த இந்த ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்ல இன்னும் ஃபர்தரா போய் இன்வெஸ்டிகேட் டீப்பா போய் ஒரு கிரைம் பிரான்ச் மாதிரி ரொம்ப டீப்பா போய் நீங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்களா அப்படின்றதுல தான் நம்மளுடைய சக்சஸ்ஃபுல் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்றது இருக்கும் ஃபங்க்ஷனல் மெடிசின்ல. ஸோ அதை பார்ப்போம். இப்ப கன்சிடரேஷன் ஆஃப் அனீமியா. ஸோ என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் இதை பார்க்கும்போது அனீமியா தான் இதை பிரதானமாக ஃபர்ஸ்ட் நான் பார்க்கிறேன். ஆனா ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா இருக்கு சார். எஸ், நார்மலா தான் ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு. அப்ப பிசிஷியன் ஃபோக்கஸ்ட் ஆன் அயன் லெவல்ஸ் பீயிங் நார்மல். அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தவர் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அயன் லெவல் எல்லாமே நார்மலா இருக்குன்னு பாக்குறாங்க. அப்ப ரொம்பவே தெளிவாக உறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய மோஸ்ட் அப்வியஸ் டயக்னாசிஸ் எதற்காக? அனிமியாக்காக தான் முதல்ல நம்ம. அப்ப அனிமியா தான் கன்சிடர் பண்ணி நம்ம இவ்வளவு நேரம் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். பிளட் பேனலையும் பாக்குறோம், அனிமியாவும் பத்தி கன்சிடரேஷன்ல அந்த கண்ணோட்டத்தை தானே இந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு லேடிக்கு நம்ம வந்து டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலுக்கு நம்ம வந்து தயாராகிட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது இப்ப ரெக்கமெண்டட் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஓகே எனக்கு சாட்டிஸ்பாக்டரியா இல்ல, நான் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி வேற பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்றத நான் ரூல் அவுட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய டயக்னாசிஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள நான் போகலாம். இப்ப ரெக்கமெண்டட் டெஸ்ட் இதுக்கு என்ன அப்படின்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இந்த டெஸ்ட் எல்லாம் முன்னாடி நம்ம பார்த்த டெஸ்ட் எல்லாம் போக ஃபர்தர் டெஸ்ட் என்ன அப்படின்னா நான் வந்து ஃபெரிட்டின் டெஸ்ட் வந்து பார்க்கணும். ஃபெரிட்டின் டெஸ்ட் இஸ் ரெக்கமெண்டட். எதுக்கு? அயன் டெஃபிஷியன்சி அனிமியா இல்லை அப்படின்றத உறுதி செய்யறது. இதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது யூரின்ல நம்ம பார்க்கக்கூடிய மெத்தைல் மேலோனிக் ஆசிட் டெஸ்ட். யூரின்ல பார்க்கக்கூடிய மெத்தைல் மேலோனிக் ஆசிட் டெஸ்ட், MMA டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க யூரின்ல. சோ இந்த MMA டெஸ்ட் எதுக்கு பாக்குறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா B12 டெஃபிஷியன்சி இருக்குதா இல்லையா அப்படின்றத உறுதியாக சொல்லக்கூடியது. ரத்தத்துல B12 டெஃபிஷியன்சி வந்து நார்மலாக காட்டக்கொள்ளலாம்,
ஆனா இந்த யூரின்ல வரக்கூடிய அவுட்புட்டை வச்சு இந்த எம்எம்ஏ டெஸ்ட் ரொம்ப கிளியரா சொல்லிடும் B12 டெஃபிஷியன்சி இருக்குதா இல்லையான்றது. அப்ப B12 டெஃபிஷியன்சி வருவதற்கான காரணங்கள் பல, அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். அப்ப இந்த 2 டெஸ்ட் ஃபர்தரா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஃபங்க்ஷனல் மெடிசன் இதுல இன்வெஸ்டிகேட்டரி பார்ட்ல அடிஷனலா ஆட் பண்றோம். என்னென்ன டெஸ்ட்? ஃபெரிட்டின் டெஸ்ட் 1 டு ரூல் அவுட் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. ரெண்டாவது வந்து என்ன? எம்எம்ஏ டெஸ்ட் டு ரூல் அவுட் B12 டெஃபிஷியன்சி. B12 டெஃபிஷியன்சி இருக்கு இல்ல அப்படின்றத உறுதி பண்றதுக்காக பண்ணக்கூடிய இந்த டெஸ்டை நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வருது. இப்ப டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அடுத்த காலத்துல நான் கொடுத்துருக்கேன். ஃபெரிட்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 55 இருக்கு. அப்ப 18ல இருந்து 160 மைக்ரோகிராம்ஸ் பெர் லிட்டர் இருந்தாலே நார்மல். ஸோ அதுவுமே வந்து இவங்களுக்கு நார்மல் வேல்யூவை காட்டிருச்சு. அடுத்து யூரின்ல இந்த எம்எம்ஏ டெஸ்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, யூரின் மெத்தில் மேலோனிக் ஆசிட் டெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 3.2 இருக்கு. நார்மல் வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கணும்? 0.4 to 2.5 மைக்ரோ மோல்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். அப்ப இது வந்து எப்படி இருக்கு? கூடி இருக்கிறது. 2.5 தான் மேக்சிமம், பட் ஆனா 3.2 அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. ஸோ நம்மளுடைய டயக்னாஸ்டிக் ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர்ல லேப் ரிப்போர்ட் வேல்யூஸ் வச்சு பார்க்கும்போது இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்குது. எப்படி அப்படின்னா, எம்எம்ஏ டெஸ்ட் நம்ம எடுத்திருக்க இந்த மெத்தில் மேலோனிக் ஆசிட் டெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறது. எதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னா, B12 டெஃபிஷியன்சியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நாம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல நோட் டவுன் பண்ணிக்கிட்டோம். ரைட்டுங்களா? இப்ப அடுத்து ஒர்க்கிங் டயக்னோசிஸ். இந்த டயக்னோசிக்ஸ்ல நம்ம வந்து ஒர்க் பண்றோம் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல B12 அனிமியா ஐடென்டிஃபிகேஷன் நடந்திருக்கு இல்லையா? நம்ம வந்து ரூல் அவுட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிளட் லெவல்ல பார்க்கும்போது எல்லாம் நார்மலா இருந்துருச்சு. ஃபர்தரா அதை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக தான் இந்த எம்எம்ஏ டெஸ்ட் பண்ணோம். எம்எம்ஏ டெஸ்ட்ல கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. ஸோ ஆனதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? இதை வந்து B12 அனிமியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது B12 டெஃபிஷியன்சினால வந்த அனிமியா அப்படின்றத முடிவு பண்ணிடும். சரிங்களா? ஃபெரிட்டின் அப்படின்றது ஒரு புரோட்டீன். சரிங்களா? இந்த புரோட்டீன் வந்து அயனை வந்து அப்சார்ப் பண்ணி அதுக்கப்புறம் ரெட் பிளட் கார்பசல்ஸ் நம்ம சொல்லக்கூடிய சிவப்பணுக்கள் ஃபார்ம் ஆகும். அதனால ஃபெரிட்டினும் பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ ஃபெரிட்டின் இங்க டெஃபிஷியன்டா இருக்குது அப்படின்னா அயன் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கும். ஆர்பிசி ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்ப லிவர்ல அதிகமாக அயன் கண்டென்ட் இருக்கும். இது பிளட்லயும் நம்மளுக்கு காட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியர் கேசஸ், லிவர் டிசீசஸ்லயும் வரக்கூடியதாகத்தான் நம்ம அதை பார்க்கணும். ஸோ இப்போ ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. B12 அனிமியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம். ரொம்ப காம்ப்ளெக்ஸா திங்க் பண்ணாம ஃபர்ஸ்ட் லெவல்ல திங்க் பண்ணிருக்கோம். இப்போ ஒர்க்கிங் டயக்னாசிஸ் எதுக்காக நம்ம வந்து ஒர்க்கிங் டயக்னாசிஸ் ஃபங்க்ஷனல் மெடிசன் இப்போ பண்ண போறோம்? B12 அனிமியா அதுக்காக தான் பண்றோம். ஸோ B12 டெஃபிஷியன்சி அனிமியாக்கு இப்போ வந்து நம்ம டயக்னாஸ்டிக் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பிளானை நம்ம டிசைட் பண்ண வேண்டும். ரைட், ஓகே. இப்ப இதுக்கான காசு என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த B12 டெஃபிஷியன்சி வருது? பிளட் பேனல்ல ஒரு மாதிரியும் யூரின் பேனல்ல வேற மாதிரியும் காட்டுது. இதை எப்படி நம்ம டயக்னோசிஸ்ல தப்பிக்குது இல்லையா? எப்படி இதனுடைய இனம் புரியாத ஒரு வேதனை வந்து உடல்ல இருந்து கொண்டு ரத்த பரிசோதனையில காட்டாம இருந்துச்சு? அப்ப எப்படி வந்து டாக்டர்ஸ்னுடைய டயக்னோசிஸ்ல இது தப்பிச்சு வெளியில வந்து பிரச்சனையை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குன்றத பாக்குறது தான் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். அப்ப பொட்டன்ஷியல் காசஸ், இதனுடைய காசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டமக் லைனிங் டு ப்ரொடியூஸ் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். இதுதான் B12 அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஸ்டமக்கினுடைய இன்டர்னல் கட் லைனிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த உட்சுவர், அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது செக்ரேட் ஆகும். ஸோ இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் வந்து முழுமையாக நிறைவு பெறல அந்த லைனிங்ல அப்படின்னா B12 கன்வர்ஷன், அந்த அப்சார்ப்ஷன் நடக்காது ப்ராப்பரா. ஸோ இது ஒரு காரணம். அடுத்து ரிமூவல் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டின். ஏதோ ஒரு காரியத்தினால ஸ்மால் இன்டெஸ்டின்ல ஒரு பார்ட்டிகுலர் பார்ட்டை வந்து சரிங்களா ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒரு காரணமாக இருக்கலாம். மூன்றாவதாக இருக்கிறது க்ரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். ஸோ இந்த க்ரான்ஸ் டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ல, அதாவது நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ல எங்கேனாலும் இந்த இரிட்டபிள் பவுல் டிசீஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ். இதுவுமே B12 டெஃபிஷியன்சிக்கு காரணமாக இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகான் டயட், அதாவது வெஜிடேரியனாக இருக்கக்கூடியது. இந்த டயட்ல வெஜிடேரியனாக இருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக அனிமல் ப்ராடக்ட்ஸ் சாப்பிடாம இருக்கக்கூடிய வெஜிடேரியன்ஸ், அனிமல் ப்ராடக்ட்ல எக் கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெஜிடேரியன்ஸ்க்கு பொதுவாக இந்த B12 டெஃபிஷியன்சின்றது தாராளமாக வரும். ஸோ அனிமல் சோர்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த B12 அப்படின்றது இருக்கும். வேகன்ஸ் சொல்லக்கூடிய இந்த வெஜிடேரியன்ஸ் பூராமே இதை அவாய்ட் பண்றதுனால B12 டெஃபிஷியன்சி இருக்கும் அவங்களுக்கு.
ஸோ வந்திருந்த லேடியுமே வந்து அவங்க வந்து ஒரு வேகன், அதாவது வெஜிடேரியன். ஸோ இதை வச்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ ரூல் அவுட் பண்ணி பார்க்கணும் நம்ம இந்த டிசீசஸ்க்கான சான்சஸ் இருக்கு. ஐபிடி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் இருந்துச்சுன்னா மோஷன் போறதுல சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி மோஷன் போவாங்க. ஸோ ஐபிடிக்கான செப்பரேட் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு, நம்ம அதை பார்ப்போம். ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் வந்து ஸ்டமக்ல வந்து செக்ரீட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருந்ததுனால ஸோ அதை நம்ம ரோல் அவுட் பண்ணிக்கிட்டோம். வேகன் டயட் முக்கியமான காரணமாக இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம இப்ப எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்ப ட்ரீட்மெண்ட் பிளான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? டைரக்டா நம்ம கொடுக்கறதுக்கு இப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கோபால் ஐ மீன் B12 வந்து டேப்லெட்ல கொடுக்கறது. ஸோ ஏற்கனவே இவங்க போன டாக்டர் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரு ஒரு B12 சப்ளிமெண்ட் வந்து எழுதி கொடுக்குறாரு. சரிங்களா? இந்த B12 சப்ளிமெண்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ B12 சப்ளிமெண்ட் அவங்க எடுத்த காரணத்தினாலேயோ என்னவோ ரத்தத்துல வந்து அவங்களுடைய B12 அளவு வந்து நல்லாவே இருக்குது, காட்டுது. ஆனா யூரின்ல எம்எம்ஐ டெஸ்ட்ல வந்து பார்க்கும்போது இந்த வேல்யூ அதிகமாக இருந்ததுனால அப்சார்ப்ஷன் B12 அப்சார்ப்ஷன் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திடுச்சு. இப்ப இவங்களுக்கு தேவை டைரக்டா அப்சார்வ் ஆகணும், அதுவும் வந்து ஈஸிலி அப்சார்வபிள் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு விட்டமின் B12 தேவை அவங்களுக்கு. ஸோ இது வந்து B12 வந்து மெத்தில் கோபாலமைன், அதாவது சைனோகோபாலமைன் அப்படின்றது B12. ஸோ இந்த சைனோகோபாலமைன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரெடிலி அப்சார்வபிள் ஃபார்ம். இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து கொடுக்கறது மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அநேக டாக்டர்ஸ் மெத்தில் கோபாலமைன் தான் கொடுப்பாங்க. ஈஸியர் அப்சார்ப்ஷன், அதாவது ரெடிமேட் ஃபார்ம் அப்சார்ப்ஷன், மெட்டபாலைஸ் ஆகி வந்து உள்ள அப்சார்ப்ஷன் நடக்கிறன்ற கஷ்டம். நான் சொன்ன மாதிரி கட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்டமக் லைனிங்ல இருக்க இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இதாகாதவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் பிளட்ல மட்டும் வேல்யூ கரெக்டா இருக்கும், ஆனா அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதை ஓவர் ரோல் பண்றதுக்கு தான் இன்னைக்கு மோஸ்ட்லி இந்த டாக்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, மாடர்ன் மெடிக்கல் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ல அவங்க பண்ணாலும் பண்ணாட்டியும் டைரக்டா வந்து இந்த லேப் ரிப்போர்ட்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெத்தில் கோபாலமைனை கொடுப்பாங்க. சைனோகோபாலமைனுக்கு பதிலாக மெத்தில் கோபாலமைனை கொடுப்பாங்க. பட் ஆஸ் அ நேச்சுரல் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் ஃபார்மட்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த B12 சப்லிங்குவல் சப்ளிமெண்ட்ஸ், சப்ளிமெண்டேஷன் அப்படின்றது, சப்லிங்குவல்ன்றது நாக்குக்கு கீழே வைக்கக்கூடிய B12. ஸோ இவங்களுக்கு நம்ம கொடுக்கறது நேச்சுரல் ஃபார்ம் தான், நல்லா வச்சுக்கோங்க, சிந்தட்டிக் கிடையாது, நேச்சுரல் ஃபார்ம், அப்ரூவ்டு பை FDA இல்லையா? ஸோ எல்லாருனாலும் அப்சர்வ் ஆனாத இந்த ஒரு FDA அப்ரூவ்டு ப்ராடக்டாக இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ்ல இந்த B12 சப்ளிமெண்ட் வந்து நாக்குக்கு கீழே வைக்கக்கூடிய சப்லிங்குவல் ஃபார்ம்ல நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை வந்து இனிஷியேட் பண்றோம் இந்த சப்ளிமெண்டேஷன் ட்ரையலை. ஒரு 1 வீக் to 10 days கழிச்சு திருப்பி வர சொல்றோம். அப்ப திருப்பி வந்து பேஷண்ட் வர்றாங்க. இப்ப வரும்போது கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாங்க, அந்த உடல் வலி இல்லை. சோ திரும்ப இந்த டெஸ்ட் நம்ம எம்எம்ஐ டெஸ்ட் ரிப்பீட் பண்ணணுமா சார் அப்படின்னா தேவையில்லை, ஏன்னா சிம்டம்ஸ் எங்க போயிடுச்சு டோட்டலா. சோ ஒன்னு நம்ம நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டை டைரக்டா வந்து டயட் மூலியமாக கொடுக்கலாம். பட் டயட் மூலியமாக கொடுக்கறதுக்கு நான் சொன்ன மாதிரி இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுடைய கட் லைனிங் ப்ரொடியூஸ் ஆகல அந்த இடத்துல அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் B12 அந்த இடத்துல நடக்காத பட்சத்துல டெஃபினட்டா வந்து என்ன ஆகும், அனிமியா அந்த இடத்துல உருவாகும். ஸோ திரும்ப டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ற அவசியம் இல்லை, ஏன்னா கம்ப்ளீட்டா சிம்டம்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, மறைந்து விட்டது, அதனால இனிமே தேவையில்லை. ஓகே ரைட். ஸோ இப்போ ஃபைனலா வந்து கமெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ், நம்ம இதுல என்ன கமெண்ட் பண்ண போறோம், நம்மளுடைய அப்சர்வேஷன்ஸ் இதுல என்ன அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருவருக்கும். ரைட். ஸோ பெனிஃபிட்ஸ் அண்ட் அப்ரோச் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் மெடிசன் வந்து ரூட் காஸ் ஐடென்டிபிகேஷன்ல மிகவும் முக்கியத்துவமாக கவனம் செலுத்துகிறது. ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து சிம்டம்ஸை குறைப்பதற்கு, இப்போ உடல் வலி அப்படின்னா வந்து ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்லையா, இல்ல பிற சிகிச்சை முறைகள்ல நீங்க ஒரு பாடி மசாஜ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. ரூட் காஸ் அட்ரஸ் பண்றது ஒன்லி ஃபங்க்ஷனல் மெடிசன். ஸோ ஃபங்க்ஷனல் மெடிசன் ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா ரூட் காஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா முழுமையாக நிவர்த்தி செய்து விடலாம். அப்ப எவ்வளவு ஆழமாக நம்ம அதில் போய் பார்க்க வேண்டியிருக்கு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது தான் ஃபங்க்ஷனல் மெடிசன். ஸோ இது வந்து பேஷண்ட்ஸுக்கு ஈஸியரா ட்ரீட்மெண்ட் பிளானை நம்ம டிசைன் பண்ணி இண்டிவிஜுவலா தர்றதுக்கு வழிவகை செய்து தரும். அடிஷனல் ஃபங்க்ஷனல் டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் வந்து இதுல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இன்டெப்த் நாலேஜ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி இஸ் அப்ளைடு ஹியர் இல்லையா? ஸோ புரியுற விதமாக எளிமையாக நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாகத்தான் இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் இன் ஃபங்க்ஷனல் மெடிசன் இருக்க போகிறது. வரக்கூடிய ஏப்ரல் 5 இருந்து ஆரம்பிக்கக்கூடிய 6 மாத கால கோர்ஸ். ரைட். ஸோ இது நம்மளுடைய கமெண்ட்ஸ். ஸோ கேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல காம்ப்ளெக்ஸா இருந்த விஷயங்கள் அப்படின்னா நம்ம பண்ண டிடெக்டிவ் ஒர்க் என்ன இதுல அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? கேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு உடல் வலி அப்படின்றது.
பட் இதுல நிறைய அடிஷ்னலா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிடெக்டிவ் ஒர்க் இதுல பண்ணியிருக்கிறோம். எம்எம்ஐ டெஸ்ட் அடிஷ்னலா ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து டிடெக்டிவ் ஒர்க். அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன, ரியல் கேசஸ் எல்லாமே வந்து புரிதலுக்கு ஏற்றவாறு இருந்த போதும் ஃபங்க்ஷனல் மெடிசினை நம்ம டயக்னோஸ்டிக் பிரின்சிபிள்ஸ்ல அப்ளை பண்ணும்போது நாம கொடுக்கக்கூடிய விஷயம் முழுமையாக ஒரு நிறைவான ஆரோக்கியத்தை நோயாளிக்கு கொடுக்கும். மூணாவது விஷயம், என்கரேஜ் ஹோலிஸ்டிக் அப்ரோச், அதாவது முழுமையான ஒரு தீர்வாக இருக்கும் நாம் கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள். இதுவே முக்கியமாக ஃபங்க்ஷனல் மெடிசன் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அண்ட் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ். சரிங்களா? ஓகே தென், தேங்க்யூ ஆல். ஸோ இதை பார்த்து நீங்கள் தெளிவாக ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியானா என்ன, இதுக்கு மிக முக்கியமாக அயன் மட்டும் இருந்தா பத்தாது, அயனை ஸ்டோர் பண்றதுக்கு ஃபெரிட்டின் அப்படின்ற அந்த புரோட்டீனும் தேவை. ஸோ ஃபெரிட்டின் கவுண்ட்டும் பிளட் ரிப்போர்ட்ல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்ப்போம் இதுல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் டயக்னாசிஸோட சேர்ந்து ஒரு பிளட் பேனல்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிட்டு இந்த பயோகெமிஸ்ட்ரியில நம்ம படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் டயக்னோஸ்டிக் மெத்தட் மூலியமாக ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலை ஒரு நேச்சுரல் வேல நம்ம டிசைன் பண்ணி விதவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் மெடிசின். ஸோ இந்த கிளாஸ் இதோட முடிக்கிறோம். அடுத்தடுத்து நிறைய கேசஸை வந்து அதே மாதிரி கேஸ் ஹிஸ்டரி டிஸ்கஷன்ல நம்ம பண்ணி அதுக்கான தீர்வையும் வந்து உங்கள்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் வரக்கூடிய காலங்களில் நீங்க சிகிச்சை கொடுப்பதற்கு, நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, நோய் நிலைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு, உங்களுக்கான கேஸ் ஹிஸ்டரி ஃபைல்லாம் பண்றது எப்படி அப்படின்ற விஷயங்கள் முழுமையாக சொல்லித் தருவோம். ஸோ வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி கோர்ஸ் ஆரம்பிக்க போகுது. 30th தான் லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா மிச்ச கோர்ஸ் மாதிரி இது கிடையாது. இண்டிவிஜுவல் பிளான் அண்ட் ப்ரோட்டோகால் ஷுட் பி டிசைன்டு ஃபார் இண்டிவிஜுவல் பிராக்டிஷனர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து இதை நம்ம எடுத்து செல்வதனால் மிச்ச கோர்ஸ் மாதிரி கிடையாது. உங்க எல்லாருக்குமே நம்ம கைடன்ஸ் கொடுக்கணும். அதனால 30th எல்லாருமே ஜாயின் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம போறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஜாஸ்தி. அதனால நான் சொன்ன அந்த ஆஃபர் பீரியட்ல இருக்கும்போது நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனல் மெடிக்கல் பிராக்டிஷனராக வந்து இந்த சமுதாயத்திற்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த நோய் நிலைகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு சேவையை செய்யும்படி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு வகுப்புல நல்ல ஒரு கேஸ் ஹிஸ்டரியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆல் த பெஸ்ட். ஜாயின் த கோர்ஸ்.